Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் ஆன் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது நாமக்கல் மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. நாமக்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது ஆனந்த் அப்படிங்கிறவர் தான். அதாவது அவருடைய முழு பேர் ஆனந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனந்த் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனந்துக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டம் 1992 தான் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குது. இந்த சம்பவம் ஒரு கொடூரமான சம்பவங்க. அதனால நீங்க கேட்கக்கூடியவங்க மனதை திடப்படுத்திட்டு கேளுங்க. அப்பதான் இந்த சம்பவம் உங்களுக்கு சுவாரஸ்யமாட்டும் இருக்கும், கொஞ்சம் புரியவும் செய்யும். நம்ம இந்த தப்புக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டுதல் முறையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். நம்மளுடைய ஆனந்துங்க, அவருக்கு கிட்டத்தட்ட அதாவது ஒரு 18 வயசாகுதுங்க. அவர் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளாடி தாங்க ஸ்கூல் இருக்குது. அதே ஸ்கூல்ல இவரை காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய காதலும் கொஞ்சம் அந்யோன்யமா இருக்குது அப்படிங்கறது மாதிரிதான் போயிட்டு இருக்குங்க. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு தெப்ப குளம் ஒண்ணு இருக்குங்க. இந்த தெப்ப குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தை கொஞ்சம் தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு பால் அடைந்த ஒரு வீடு ஒண்ணு இருக்குங்க. அந்த வீட்டை நம்மளுடைய ஆனந்த் பகல் டைம்ல தன்னுடைய பசங்க ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறது வாங்குறது இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய ஃப்ரெண்டு வாசல் மூடப்பட்ட நிலைமையில இருக்கும். ஒன் சைடுல இருக்கக்கூடிய ஜன்னல் ஓப்பன் ஆயிதாங்க இருக்கும். அந்த ஜன்னல் விளையாட்டு உள்ள போயிட்டு வெளியே வரலாங்க. ஆனா வீட்டுக்கு உள்ள எல்லாமே கொஞ்சம் சுத்தமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலடைந்து இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளாடி தூசி குப்பைகள் பெரிய அளவுல கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடு 4 கட்டு வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஓட்டுப்பணி வீடு தாங்க அந்த வீடு. அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் இவர் நல்லா ஜாலியா விளையாடிட்டு வர்றது வழக்கம். இது பகல் நேரத்துல நடக்குங்க. ஆனா நம்மளுடைய ஆனந்த் மற்றும் ஆனந்தனுடைய லவ்வர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பெண், அவங்க 2 பேருக்கும் சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆனந்த் டியூஷன் படிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட அவங்க ஊர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், அதாவது அந்த தெப்ப குளத்தை தாண்டி போகணும். அப்படி போய் தான் படிச்சுட்டு வருவாங்க. அதே டியூஷன்ல தான் இந்த பெண்ணும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் 11ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு. சரி, நம்ம நைட்டு நேரத்துல போகும்போது இந்த பொண்ணு கூட போய் கொஞ்ச நேரம் அங்க ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டும் அவருக்கு இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆனந்தும் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய காதலி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சாயங்காலம், அதாவது கிட்டத்தட்ட 8:30 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய டைம்ல அந்த டியூஷன் முடிஞ்சிடும். அங்க இருந்து இவங்க நடந்து வருவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு அக்கா மற்றும் ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆனந்துக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அப்பா இல்ல, அப்பா இறந்துட்டாரு, அம்மா இருக்கிறாங்க. இந்த அண்ணனுடைய அந்த இதுலதான் படிப்பு செலவுகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. அண்ணன் வேற பார்த்துதான் இவரை படிக்க வச்சுட்டு இருக்காரு. அப்படிதான் இவருடைய லைஃப் போயிட்டு இருக்குது. இவர் ஆண் பிள்ளை அப்படிங்கிறதுனால அவங்க தனியாகவே வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க யாரும் கூப்பிட போறது கிடையாதுங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் லவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அப்பாவோ அண்ணனோ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கூப்பிடறதுக்கு வருவாங்க.
ஆனா என்ன அப்படின்னா இந்த பெண் வேண்டாம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அன்னைக்கு மட்டும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. அந்த பெண்ணு கிட்ட தன்னுடைய காதல் வந்து ஆல்ரெடி வெளிப்படுத்திட்டாங்க ரெண்டு பேருமே. சரி நம்ம இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடலாம், அதாவது அந்த வீடு ஒண்ணு பாழடைஞ்சு போய் இருக்குது பாத்தீங்களா, அந்த தெப்ப குளத்து பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வீடு பாழடைஞ்சு போய் இருக்குது இல்லையா, அந்த ஏரியாக்குள்ள வந்துடலாம், அங்க வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நபர் நம்மளுடைய ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பெண்ணுகிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்ணு அதுக்கு ஓகே சொல்லுது. ஆனா அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே டியூஷனுக்கே போகலைங்க. இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் இருந்துடுறாங்க. அந்த பொண்ணையும் அன்னைக்கு டியூஷனுக்கு போக வைக்கல. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க இருந்தே படிப்போம், இன்னைக்கு டியூஷன் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகும்போது அந்த வீட்டை விட்டு, அதாவது அந்த ஃப்ரெண்டுடைய வீட்டை விட்டுட்டு இந்த பெண்ணும் கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த வந்து அந்த டைம்ல இவங்க கையில மொபைல் எதுவுமே கிடையாது. ஆனா இவரு அந்த பொண்ணுக்காக காத்திருக்கிறாரு டியூஷன் பக்கத்துல. ஆனா இந்த பெண் என்ன அப்படின்னா இந்த டியூஷன் தாண்டி தாங்க அந்த ஃப்ரெண்டுடைய வீடு இருக்குது. அதனால இந்த பெண் வர்றதையும் பாத்துடுறாரு. சரி இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா இல்லையா, இவன் முன்ன போகட்டும், நம்ம வந்து பின்னாடியே போய் அந்த இடத்துல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை முன்ன விட்டுக்கிட்டு இவரு பின்னால நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு 8 தாங்க ஆகுது. அந்த நேரத்துக்கு அந்த ரோட்ல வண்டிகள் அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கும். அதாவது அந்த டைம்ல இருக்கக்கூடிய வண்டிகள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்குங்க. அப்படி ஒரு சூழ்நிலையான அந்த இடம் தாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் பின்னாலே வந்துட்டு இருக்கிறாரு. கரெக்டா அந்த தெப்ப குளத்துக்கு கரெக்டா வந்தோன்னா அந்த பொண்ணு கிட்ட நீ இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போன்னு இவர் கையை காட்டுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணும் அந்த ஆலமரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு உள்ளாடி இந்த பொண்ணும் ஏறி உள்ள போறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த இடத்துல இருந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே அந்த பாலடைந்த வீட்டுக்கு பக்கம் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது டோர் போட்டு லாக் ஆகி இருக்குது அப்படின்னு சொன்னேன், அந்த வீடுடைய ஃப்ரெண்டு டோரு. ஆனா சைட்ல இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாகத்தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி இவரு தாங்க உள்ள கூட்டிட்டு போறாரு. அப்படி உள்ள கூட்டிட்டு போகும்போது இவங்க அவங்களுக்குள்ள லைஃபை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க ரெண்டு பேருக்குமே காதடைப்பு ஏற்படுதுங்க. அதாவது இந்த வீண் ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான சத்தத்தோட இந்த காது அடைக்குது. திடீர்னு இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே இவங்க ரெண்டு பேருடைய மதியும் மயக்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. திடீர்னு தலை சுத்திக்கிட்டு வருதுங்க. அப்படியே ரெண்டு பேருமே மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 1 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு இந்த நபர் நம்மளுடைய ஆனந்த் இருக்கிறார் இல்லையா, அவரு முழிச்சு பாக்குறாருங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே இருட்டா இருக்குது. அவருக்கு வெளியே போகணுமா உள்ள போகணுமா எதுவுமே அந்த இடத்துல தெரியல. ஆனா ஒரு பெண் வந்து அனத்தக்கூடிய சத்தம் அந்த வீட்டுக்குள்ளாடி கேக்குதுங்க. பயங்கரமா ஏதோ வலியில துடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அனத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தம் கேக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த டைம்ல இந்த லேசர் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் வந்து புதுசா இறக்கிருக்காங்க. ஒரு 15 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாரா. அந்த லைட்டை தன்னுடைய காதலிக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் வாங்கி வச்சிருக்கிறாரு. அதை அங்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அப்படி நினைச்ச இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த லேசர் லைட்டை வச்சு அடிக்கிறாருங்க. அது வந்து ஊசி மன மாதிரி அந்த லைட் பளிச்சு அங்கங்க படுது. பெரிய அளவுல கிளாரிட்டியான வெளிச்சம் இல்லைங்க. அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி மூடி மாதிரி இருக்குமா, அந்த கண்ணாடி போட்டு ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதை கலத்திட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 கண்ணாடிகள் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை அடைச்சு வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை ஓபன் பண்ண பிறகு கொஞ்சம் பிரகாசம் தெரியுதுங்க. அதாவது ரொம்ப இல்லை, ஒரு நியாயமான அளவுக்கு தெரியுது. அந்த லைட் வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமா போறாரு. இந்த சத்தம் அனத்தக்கூடிய சத்தம் இவருடைய காதுல பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குள்ள யாருமே கிடையாது. ஏன்னா பகல் நேரத்துல கூட இந்த பசங்க தான் விளையாடுவாங்க. ஆனா இந்த மாதிரி பெண்கள் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளாடி நம்மளுடைய ஆனந்தம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. உள்ள போக போக ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா நிறைய ரூம் இருக்குது. எல்லா ரூமுக்குள்ளேயும் தேடுறாரு. ஆனா சத்தம் மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேடிக்கிட்டு கிச்சன் பக்கம் போறாருங்க. அப்படி கிச்சன் பக்கம் போன அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா இவரு கூட்டிட்டு வந்தார் இல்லையா அந்த காதலியான அந்த பெண் வந்து நிர்வாணமா இருக்கிறாங்க. அவங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. ஆனா அவங்க மேல ஒரு கருப்பு உருவம் ஏறி உட்கார்ந்து இருக்குது. அது அந்த லைட் அடிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா அந்த லைட் வெளிச்சத்திலே தெரியுதுங்க. ஆனா அதனுடைய அந்த உருவ தோற்றம் வந்து ஒரு மனிதன் மாதிரியே தெரிய இவர் வேகமா போய் கால் எடுத்து எட்டிட்டு மிதிச்சிடுறாருங்க. அப்படி மிதிச்ச உடனே அவருக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர் மிதிக்கும் போது அது ஒரு புகை குழாய்க்குள்ளாடி போயிட்டு வந்தோம், அதாவது புகை கூட்டத்துக்குள்ளாடி போயிட்டு வந்தது மாதிரி இருந்திருக்குது. அப்படி காலை எடுத்துட்டு பார்க்கும்போது அது அப்படியே திரும்பி இருக்குங்க. அப்பந்தான் அதனுடைய முகத்தை பாக்குறாரு. அந்த கண்கள் சிவந்த கண்களுங்க அப்படி பயங்கரமா ஒரு கர்ஜனையோட அடுவான்னு சொல்லி ஒரு கத்தி இருக்குங்க. இந்த சத்தம் கேட்டது இவருடைய காது ஏற்கனவே அடைஞ்சு போய் இருந்தது பாத்தீங்களா, அது மறுபடியும் ஓபன் ஆகி மறுபடியும் அடைஞ்சிருதுங்க.
வெளியில அடிச்சு பிறண்டுட்டு ஓடுறாரு. ஆனா இவர் ஓடி ஓடி அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய நடுமுத்தத்துக்கு தாங்க வர்றாரு. எங்க ஓடி சுத்தி வந்தாலும் அந்த ஓப்பனா இருக்கக்கூடிய ஜன்னல் எங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து இவருக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் ஓட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா ஒரு வழியா அந்த ஜன்னலை கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படி இவரு அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு இவர் முயற்சி பண்ணும்போது இவருடைய முதுகுல, அதாவது இவர் போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டை வந்து டப்புன்னு யாரோ பிடிச்சு உள்ள இழுக்கிறாங்க. ஆனா இவரு வேகத்துல அந்த பக்கமா சரிஞ்சிடுறாரு. அதாவது அந்த ஜன்னலை விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து கீழே விழுந்து உருண்டடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாருங்க வேக வேகமாட்டு. இந்த விஷயத்த போய் ஊருக்குள்ள சொல்லவும் முடியாது. மணி எத்தனை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவும் செய்யல. எங்க கையில வாட்சு, மொபைல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த தெப்ப குளத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் தான், அதாவது ஒரு 250 மீட்டர் தாங்க இருக்கும். அங்க இருந்து வேக வேகமா ஓடி இவர் எங்க வர்றாருன்னா அவருடைய நண்பருடைய ஒரு வீட்டுல வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு, நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர் கதவை திறக்கவே இல்லைங்க. அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டுடைய அந்த குடும்பத்துல இருந்து யாருமே கதவு திறக்கல. மறுபடி கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு நண்பர் இருக்கிறாரு, அவருடைய வீட்டை கதவை தட்டுறாரு, அங்கேயும் கதவு திறக்கல. அதன் பிறகு இப்படி வரிசையா அவருக்கு தெரியக்கூடிய நண்பர்களுடைய வீடு எல்லாமே கதவு தட்டும் போது சில நபர்கள் எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. அதுவும் நண்பர்கள் இல்ல, நண்பர்களுடைய அப்பா தான் எந்திரிச்சு வந்திருக்கிறாங்க. போடா போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. வீட்டுக்கு போடான்னு சொல்லி விரட்டி இருக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது இவருக்கு பயம், அதாவது உச்சத்துக்கு ஏறிடுது. தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாலே, அவளை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடைசியா வேற வழியே இல்லாம அந்த பெண்ணுடைய வீட்டுக்கே வேக வேகமா ஓடுறாரு நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி. அங்க போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுல அமைதியான தூக்கம், எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப அமைதியா இருக்குது வீடு. இவரு பாக்குறாரு. ஏன் அப்படின்னா ஒரு பொண்ணை காணல அப்படின்னா அந்த ஊருக்குள்ளாடி எவ்வளவு பெரிய ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த பதட்டமே இல்ல. அந்த ஏரியால இருக்கக்கூடிய மொத்த வீடுமே அழகா தூங்கிட்டு இருக்கிறாங்க. சில வீட்டுல வந்து லைட் கூட இருக்காதான், அந்த மாதிரி சிம்மினி விளக்குகள் ஏத்தப்பட்டு அந்த வீடுகளும் தூங்கப்பட்ட நிலைமையில இருக்குது. எப்படா இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில சரி நம்ம வந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வீட்டு கதவை நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி தட்டுறாருங்க. அப்படி தட்டுன அடுத்த செகண்ட் அவங்க கதவை திறக்கிறாங்க. யார் அப்படின்னா அந்த பெண்ணுடைய அப்பா தான் வந்து கதவு திறக்கிறாரு. யாருப்பா, என்னப்பா பிரச்சனை, எதுக்கு நீ இப்படி ஓடி வந்திருக்கிற என்னன்னு கேட்கும்போது, அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வயிற்றுக்கு சரியில்லை, இப்படி கால் கழுவதுக்காக அந்த தெப்ப குளத்து பக்கம் போனேன். அந்த நேரத்துல அந்த வீட்டுக்குள்ளாடி யாரோ அனத்தக்கூடிய சத்தம் கேட்டுது. உள்ள போய் பார்த்தேன், அது இந்த லைட்டை வச்சுதான் நான் அடிச்சு பார்த்தேன், அங்க இருக்கிறது உங்களுடைய மகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற, அவ சாப்பிட்டு எடுத்து நீட்டா தூங்கிட்டு இருக்கிறா, அவளை எங்கடா நீ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான் பயங்கரமா ஆயிருது இவருக்கு. என்ன, அவ இங்க தூங்கிக்கிட்டு இருக்காளா? இல்லையே, நான் பார்த்தனே அந்த இடத்துல அப்படிங்கறது மாதிரி இவர் எடுத்து சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பொண்ணை வேணா போய் பாத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா உனக்கு சந்தேகம் தீரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த வாசல் கதவு, அதாவது அந்த பெண் தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரூமுடைய கதவு பக்கத்துல நின்று இவர் காதலிக்கக்கூடிய அந்த பெண் பாக்குறாங்க, பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா சிரிக்கவோ பேசவோ எதுவும் செய்யல. ஆனா நிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இவருக்கு பைத்தியமே பிடிச்சிருதுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்ம இதை தத்ரூபமா பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் நடந்தும் இந்த வீட்டுல இவ்வளவு அமைதியா தான் இருந்தாங்க. உண்மையிலே நம்ம தான் ஏதாவது பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமா, தன்னுடைய காதலி உயிரோட நன்றாக தான் இருந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம தான் ஏதோ ஒரு தப்புல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவருடைய செவுட்டுல அடிக்கிறாங்க அவங்க அண்ணன். எங்கடா போன, இவ்வளவு நேரம் ஒன்னு நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டு வந்திருக்கிறேன் சைக்கிள் எடுத்துட்டு, எங்கடா போன அப்படின்னு சொல்லி கத்துறாருங்க. இதை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயத்த அப்படியே சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த பொண்ணை காதலிக்கிற விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரியும், அதனால இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க தன்னுடைய அந்த பெண், அதாவது அந்த காதலியான அந்த பெண் வந்து வீட்டுலதான் இருக்கிறாங்க. ஆனா இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல என்ன அப்படின்னு சொன்னா, டே ஏதோ காத்து கருப்பு கிட்ட மாட்டிருக்கடா, அதுதான்டா ஒன்ன கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி சமாளிச்சு விட்டுறாரு. சரிடா போய் படுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் படுக்க வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இவர் வீட்டுக்கு வந்து கதவு தட்டி இந்த விஷயங்கள்லாம் சொன்ன டைம் என்ன அப்படின்னா 1:30 மணிங்க. அதன் பிறகு இவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. அவருடைய வீட்டுல வந்து படுக்கவும் செய்யறாருங்க. ஆனா சாப்பிடவே இல்லை. இவருக்கு மனசுக்குள்ளாடி இந்த கதை தான் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா இவர் தத்ரூபமா எல்லாமே அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அதை யாருமே நம்பல. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
காலையில கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த பெண் வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, இவருடைய காதலியுடைய வீட்டுக்காரங்க, அவங்களுடைய அதாவது அந்த பெண்ணுடைய அப்பாவும் அண்ணனும் 2 பேருமே இந்த வீட்டுக்கு முன்னாடி கதவை தட்டுறாங்க. என்ன அப்படின்னா 4:30 மணில இருந்து அந்த பெண்ணை காணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தியுடைய வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்படி கதவை தட்டும்போது இவங்களுடைய அண்ணன் தான் எழும்பி போறாரு. அதே மாதிரி ஆனந்த சக்கரவர்த்தியும் அங்க எழும்பி வர்றாருங்க. 2 பேரும் நின்று கேக்குறாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீ நேத்தைக்கு வந்துட்டு போகும்போது என்னுடைய மகள் வீட்டுலதான் இருந்தா, ஆனா நீ வந்துட்டு போன பிறகு, அதாவது நாங்க எல்லாரும் தூங்கிட்டோம், 4:30 மணிக்கு இவங்களுக்கு இந்த கருவேல காட்டு பக்கமாட்டு தாங்க பாத்ரூம் எல்லாம் ஒதுங்க போவாங்க. இந்த உடைக்காடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அங்கதான் பாத்ரூம் ஒதுங்க போவாங்க. ஆனா அந்த டைமுக்கு அவங்க அம்மா எழும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணை காணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் வேற இப்படி சொல்லிட்டு போறான், என்ன நடந்துச்சுன்னே தெரியலையப்பா, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி ஒரு கதை சொன்னார் இல்லையா, அதை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. நீ எங்கடா பார்த்த, எப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் பார்த்துக்கிட்டு தானே உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க வீட்டுலதான் உங்க மக இருந்தா இல்லையா, அதன் பிறகு என்னத்துக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி மகளை காணலடா, ஏதாவது நடந்திருக்குமோன்னு பயமா இருக்குடா, நீ சொன்ன விஷயமே எங்களுக்கு பயத்தை உண்டாக்கிடுச்சு, சரி எதுக்கும் நீ அந்த வீட்டை ஒண்ணு காட்டு, அதாவது அந்த வீட்டுல நீ எந்த இடத்துல பார்த்தேன்னு காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த ஊரை சேர்ந்த ஒரு 20-25 பெரிய ஆட்கள் கூட சேர்ந்துதாங்க அந்த இடத்துக்கும் போறாங்க. அப்படி உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியான சம்பவம் என்ன அப்படின்னா, அந்த பெண் இவர் என்ன சொன்னாரோ, அதாவது அந்த பெண் நிர்வாண கோலத்துல இருந்தாங்களே அதே கோலத்துல குத்துயிரும் கொலையுயிருமா அந்த வீட்டுக்குள்ளாடி இருக்கிறத இவங்க பாத்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்ல, அதன் பிறகு அந்த பெண்ணுடைய அம்மாவையும் அக்காவையும் வர சொல்லி துணி கொண்டு வர சொல்லி, ஏன்னா உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்ல, அந்த ட்ரெஸ் அந்த பெண் போட்டிருந்த ட்ரெஸ் எங்க போச்சுன்னு தெரியலையா, அதனால வேற ட்ரெஸ் கொண்டு அந்த பெண்ணை அங்கிருந்து மூடி பொதிஞ்சு எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனா வெளியே வரும்போது கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு அளவுக்கு ஆகி சூரிய வெளிச்சம் படக்கூடிய நிலைமையில தான் அந்த பொண்ணை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணை வெளியே கொண்டு வரும்போது அந்த பெண்ணுடைய உடல் லைட்டா அப்படி ஒரு நீல கலர்ல கறக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி நீல கலர் அடிச்ச உடனே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, பாம்பு ஏதோ கடிச்சிருச்சு பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த உடம்புல பாம்பு கடிச்ச எந்த தடயம், அதாவது அந்த பல் தடயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எந்த தடமும் இல்லாம இருக்குது. உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு சேர்க்கிறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கிட்டத்தட்ட 21 நாள் அந்த பெண் ரொம்ப கஷ்டப்பட்டு நரக வேதனை அனுபவிச்சு அந்த இடத்துல அந்த பெண் இறந்தும் போயிடுறாங்க. இப்படி இறந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இவரும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்தா, அதாவது ஆனந்தும் அந்த பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு தெரியுங்க. இவருடைய நண்பர் வட்டாரத்துல இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு தெரியும். அப்படி அந்த நண்பர்கள் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் லவ் பண்ணிட்டு இருந்தான், இவன் தான் ஏதோ பண்ணிருப்பான், அன்னைக்கு நைட் இந்த மாதிரி போய் அங்க நின்று இருக்கிறான், ஆனா எப்படி அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளாடி இருந்தா, இப்படி எல்லாம் கேள்விக்கு மேல கேள்வியோட அந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படி மூண்டு போயிட்டே இருக்குங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12ஆம் கிளாஸ் பரீட்சையும் எழுதி முடிக்கிறாரு நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி. அவரும் நல்ல ஒரு மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுறாரு. பாஸ் ஆன பிறகு இவருக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ITI மெக்கானிக்கல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்லயும் சேர்ந்துடுறாரு. இது ஒரு 6 மாத காலங்கள். அதன் பிறகு எந்த பிரச்சனையும் அந்த ஏரியாக்குள்ள இல்ல அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க. அதன் பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காலேஜுக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அங்கே தங்கி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனியும் ஞாயிறும் லீவு அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை சாயந்தரமே கிளம்பி வந்துருவாரு. அப்படி கிளம்பி வரும்போது இவங்க அண்ணன் அந்த டைம்ல மோட்டார் சைக்கிள் எடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சைக்கிள்ல தான் கூட்டிட்டு வீட்டுக்கும் வருவாருங்க. அப்படிதான் போயிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த 6 மாதத்துக்கு பிறகு இந்த காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 மாதங்கள் கூட ஓடி போயிருதுங்க. அந்த டைம்ல ஒரு பெரிய கலவரம் ஒண்ணு ஏற்படுது. அந்த கலவரம் நடக்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த கலவரம் இவங்க ஊரை சுத்தின இடத்துலதான் அந்த கலவரம் நடந்திருக்குது. அதனால ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, பஸ் எதுவுமே ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவர் ஆல்ரெடி பஸ்ல தான் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய ஊர் ஸ்டாப்ல இறங்கிட்டாரு அப்படின்னா இவருக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம் தான் இவருடைய அண்ணன் கூட்டிட்டு போயிருவாரு. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிடுறாங்க. அந்த ஏரியாவுக்கு வண்டி போகக்கூடாது, போன இந்த மாதிரி அடிச்சு உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஒரு 10 கிலோமீட்டர் தானே, எப்படி ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளாடி நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இறங்கி நடக்கவே ஆரம்பிச்சிடுறாரு நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி. கிட்டத்தட்ட டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்ல போனா ஒரு இரவு 8 மணி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான
அந்த இருட்டு வேலையில நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஊரை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 நபர்கள் அந்த வண்டியில இருந்திருக்கிறாங்க. அதனால எல்லாருமே அப்படி பேசி பேசியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கும் போதே இந்த கலவர பிரச்சனைகள் அந்த ஊருக்குள்ளாடி பயங்கரமா வெடிச்சுட்டு இருக்குது. ஆனாலும் இவங்க அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை. நேரா போயிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய ஊருடைய அந்த ஸ்டாப் இருக்கும் பாத்தீங்களா, பஸ் ஸ்டாப், அதுகிட்ட வந்துடுறாங்க. அங்க எல்லாமே கடையெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க, பஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு ஆட்டோவை தீ வச்சு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய ஒரு கலவரம் நடந்து இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா அண்ணன் இங்க இருக்க வாய்ப்பு இல்ல, வீட்டுக்கு போயிருப்பான், நம்ம எப்படியாவது நடந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, சரின்னு சொல்லிக்கிட்டு கூட ஒரு 7-8 நபர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து வர வர ஒருத்தரா குறைஞ்சிட்டாங்க. கடைசியா இவருடைய ஸ்டாப்பு கிட்ட வரும்போது இவர் ஒத்தைக்கு தாங்க இருக்கிறாரு. சரி, நமக்கு ஒரு 3.5 கிலோமீட்டர் தானே, நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட மணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா 12:30 மணிங்க. அந்த ஊருக்குள்ளாடி பெரிய அளவுல வண்டி போக்குவரத்து எதுவும் இல்லை. ஆனா இவர் சிங்கிளா அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. கரெக்டா அந்த தெப்பக்குளம் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு வர்றாரு. அந்த ஆலமரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அதே இடத்துக்கு வரும்போது இவரு ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் காதலிச்சு இறந்து போன அந்த பெண் வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா, அழகான ஒரு வெள்ளை பட்டு உடுத்த, அதாவது வெள்ளை கலர்ல சாரி எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜம்முன்னு ஒரு சாரி எல்லாம் கட்டி அந்த கண்மையெல்லாம் வரையப்பட்டு ரொம்ப அழகா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை இவரு பார்க்கவும் செய்யறாரு. பார்த்த உடனே இவருக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுறது. என்ன அப்படின்னா, இறந்த விஷயம் எல்லாம் மறந்து போச்சு இவருக்கு. இவ ஏன் இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து நிக்கா அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர் வேக வேகமா அந்த பொண்ணுகிட்டையும் போயிடுறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடியில அந்த பொண்ணு நிப்பாட்டுறாங்க. நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்றாங்க, என் பின்னாலே வா, நம்ம வேற ஒரு இடத்துல போய் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு இந்த பெண் இறந்து போன அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து கரெக்டா அந்த பொண்ணுக்கு பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கிறாருங்க. அப்படி போய் போய் எங்க போகுது அப்படின்னா, அந்த ஆலமரத்தை தாண்டி அந்த பாலடைந்த வீடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அதுகிட்ட போகும்போது சரட்டுன்னு ஒரு சத்தங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னால ஒரு எக்ஸல் பைக் வந்து நிக்குதுங்க. அந்த பைக்ல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய அண்ணனுங்க. அதாவது ஆனந்த சக்கரவர்த்தியுடைய அண்ணன் தான் வந்து நிக்கிறாரு. டே நான் எவ்வளவு நேரம்டா கத்திட்டு இருக்கிறேன், எங்கடா போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாருங்க. அண்ணே, நீ தான் வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன், அதான் நான் நடந்து வந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல தாங்க பயப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த இடத்த பத்தி அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஆனா இப்ப அவர் எப்படி வந்தாரு அப்படிங்கறத வந்து அவர் மெய் மறந்து பாக்குறாருங்க. ஆனா அந்த பெண் இழுத்துட்டு போன விஷயங்கள்லாம் அவர் ஞாபகத்துல இருக்குது. வேக வேகமா அண்ணனுடைய பைக்ல ஏறி உட்கார்ந்துறாரு. அண்ணனும் வண்டியை திருப்பிக்கிட்டு, வண்டியில அதாவது எக்ஸல திருப்பிக்கிட்டு போகும்போது அந்த பெண் பின்னாலே ஓடி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மெயின் ரோடு ஏறுறது வரைக்கும் அந்த பெண் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அண்ணனு கிட்ட அது பின்னால வருது, அது பின்னால வருது, சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. எதுடா பின்னால வருது, எதுடா பின்னால வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அண்ணனும் கேட்கிறாருங்க. அந்த பெண்ணுடைய பேரை சொல்றாருங்க. சொன்ன உடனே அவங்க அண்ணன் அந்த வண்டி 60 கிலோமீட்டருக்கு மேல போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதையே திருக்கி பிடிச்சிருக்கிறாரு. அவங்க வீடு வரைக்கும் நேர வீட்டுல வந்து கதவை பூட்டிக்கிட்டு உள்ள ஏறிடுறாங்க. ஆனா இவங்க அம்மா வந்து சுகம் இல்லாம இருந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தியுடைய அம்மா. அதனால அம்மாவை நீ எழுப்பவோ டிஸ்டர்ப் பண்ணவோ செய்யாத, இந்த மாதிரி எப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரு கரெக்டா நடந்து வந்த அந்த வழிபோக்கு அந்த கதைகளை வந்து அப்படியே சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன், இந்த பெண் இந்த இடத்துல நின்னா என்ன கூப்பிட்டா நான் போனேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே, அது இங்கே தாண்டா அலைஞ்சுக்கிட்டு இருக்குது, அது ஒண்ணு ஏதாவது பண்ணிருண்டா, நீ அந்த இடத்துக்கெல்லாம் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கும்போது இவங்களுடைய வீட்டுடைய மின் கதவு தட்டக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. டப் டப்னு 2-3 சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்டோன்னு இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல யாரும் இந்த மாதிரி கதவு தட்ட மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆனந்த சக்கரவர்த்தியுடைய அண்ணன் தாங்க வேக வேகமா அந்த ஜன்னல் பகுதியை திறந்து பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது கரெக்டா இவங்க வாசலுக்கு முன்னாடி அந்த பெண் வந்து நிக்கிறா. அவளுடைய முகம் எல்லாம் கருப்பு கலர்ல இருக்குங்க, பயங்கர கொடூரமா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கவே பின்னால நம்மளுடைய சக்கரவர்த்தியும் வந்து எட்டி பாக்குறாருங்க. யாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி பார்த்து அவருக்கு பேரதிர்ச்சி, ஐயோ இது அவதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜன்னலை சாத்திடுறாங்க. ஜன்னலை சாத்தி அந்த கொண்டியும் வச்சு விட்டுறாங்க. அதை லாக் போடுவாங்க இல்லையா, அந்த லாக்கையும் போட்டு விட்டுட்டு அப்படியே பின்னால அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க வீட்டுல 60 வால்ட் பல்புன்னு சொல்லக்கூடிய பல்பு வெளிச்சம் தான் இருக்குது. பக்கத்து ரூம்ல அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு ரூம் தாங்க இருக்குது. அதன் பிறகு பின்னால கிச்சனு. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஹால்ல அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வெறிக்க வெளியில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா வெளியே இருந்து யாரோ அழுதுகிட்டே இருக்கக்கூடிய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் அந்த பெண்ணுடைய சத்தம் தான். அப்படி அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கவே அந்த பெண் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆனந்து நீ என் கூட வந்துரு,
என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி 2-3 தடவை சொல்ல, இந்த இடத்துல சக்கரவர்த்தியுடைய அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சக்கரவர்த்தி கிட்ட நான் வரமாட்டேன், நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லுமா, 3 தடவை சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி சக்கரவர்த்தியும் இதே சொல்லியிருக்கிறாரு. ஆனந்த சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் வரமாட்டேன், நீ இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி 3 தடவை சொல்லியிருக்கிறாரு. அது சொன்ன பிறகு பயங்கரமான ஒரு அலறல் சத்தங்க அந்த வீட்டுடைய முன்பக்கத்துல. அந்த சத்தத்தோட என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுடைய அந்த கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவுல பளிர் பளிர் பளிர்னு ஒரு 3 அடிங்க. அந்த அடி சவுண்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து வீடுகள்லயும் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்த்தாப்புல இருந்த வீட்டுக்காரங்க ஜன்னலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு பட்டார்னு கதவை அடைச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்து அந்த இடத்துல இருந்து அது ஓன்னு பயங்கரமா கத்திக்கிட்டு ஓடவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னா, இவங்க அம்மா எழும்பி வந்திருக்கிறாங்க. என்னடா இந்த சத்தம் கேக்குது, என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல நம்மளுடைய சக்கரவர்த்தியும் சரி அவங்களுடைய அண்ணனும் சரி 2 பேருமே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா கிட்ட. ஐயோ அது நம்மள பின் தொடர்ந்துதான் வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கேக்குறாங்க. அப்படிதான் போல இருக்குதம்மா, பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தாங்க என்னன்னா அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்மளுடைய குலதெய்வமான திருவேம்புடையார் கருப்பசாமி அப்படிங்கிற சாமி தான் எங்களுடைய குலதெய்வம், அந்த கோவிலுக்கு நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலையில இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில எழுப்பி வெளியே வரும்போது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து கேக்குறாங்க, அதாவது என்ன இடம் அவங்க வீட்டுக்குள்ளாடி அந்த மாதிரி சத்தம் கேட்டதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க. அதுக்கு பதில் சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல ஒரு நபர் வந்து ஜன்னலை திறந்து பார்த்தாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவரு தாங்க சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கரும் உருவம், அதாவது ஒரு பெண்ணுடைய கரும் உருவம் இந்த வீட்டுடைய கதவுல அப்படி ஓங்கி ஓங்கி 3 தடவை ஆகாயத்துல பறந்த மேனிக்கு அந்த கதவுல அடிச்சுக்கிட்டு அது இங்க இருந்து பயங்கரமா கத்திட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொன்ன விஷயம் தாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு இவரும் அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி நேற்றைக்கு நைட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஏதாவது கோவில்ல போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய அந்த குலதெய்வமான திருவேம்புடையார் கருப்பசாமிங்கிற அந்த சாமியை போய் பார்க்க போறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு காலையில அங்க போயிடுறாங்க. ஆனா அங்க காலை பூஜைகள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சாயங்காலம் வரைக்கும் அதே கோவில்ல இருந்து அந்த சாமிக்கு பூஜையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கோவில்ல போய் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன அது 2வது தடவை பின் தொடர்ந்துருச்சு அப்படிங்கறது மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கும் அந்த டவுட் இருக்கும், அந்த பெண் எப்படி இறந்தாங்க, யாருனால இறந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியல இல்லையா, அதெல்லாம் இனிதாங்க நீங்க தெரிஞ்சுக்கிட போறீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவேம்புடையார் கருப்பசாமி இருக்கிறார் இல்லையா, அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பூசாரியுடைய உடம்புல தாங்க ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆடி அவரு தாங்க சில விஷயங்களை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு இந்த பெண்ணை வந்து இவர் கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அப்படி கூட்டிட்டு வந்தது கரெக்டா இந்த பொண்ணு தாங்க, வேற யாரும் கிடையாது, அது ஆன்மாவோ எதுவும் கிடையாது. அந்த பெண்ணை கூட்டிட்டு அந்த ரூமுக்குள்ள, அதாவது அந்த வீட்டுக்குள்ளாடி நீ போன பிறகு அங்க இருக்கக்கூடிய கருமுனி அப்படிங்கிற ஒரு முனி அந்த வீட்டுக்குள்ளாடி இருந்துட்டு இருக்குது. அதாவது அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களை ஏவல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கருமுனியை வச்சு ஏவல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்த வீடே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பலிகள் அங்க ஆயிடுச்சு. அதுவும் எல்லாமே பெண்கள் தான் பலியாயிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த வீடு அப்படி இருக்குது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த நேரத்துக்கு நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு போனது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த கருப்பசாமி சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு ஆமையா நான் செய்த தப்பு தான் அப்படின்னு சொல்லி இவர் ஒத்துக்கிடவும் செய்யறாருங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்க அந்த பெண்ணு கூட தப்பா இருந்தது அந்த கருமுனி அப்படிங்கிற அந்த முனிதான். அங்க இருக்கக்கூடிய அந்த கருமுனி அந்த பெண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல அங்க ஏற்கனவே இறந்து போன ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை இந்த பொண்ண மாதிரியே உருமாறி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போக வச்சிருக்குது. அதைத்தான் நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி அவங்க வீட்டுக்கு போனப்போ அங்க ஒரு பெண் இருந்தாங்க இல்லையா, யாரு இவர் லவ் பண்ண பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு இல்லையா, அதுதான் அந்த பொண்ணு. ஆனா அந்த பெண் வந்து கரெக்டா 4 மணி அப்படிங்கிற டைமுக்கு அங்க இருந்து மறைஞ்சிடுச்சு. அதைத்தான் இவங்க பொண்ணை காணலன்னு சொல்லி தேடின டைம். இப்படி எல்லாம் அந்த விஷயத்த அந்த இடத்துல கருப்பசாமி சொல்றாரு. என்ன அப்படின்னா, இறந்து போன பெண்ணுடைய ஆன்மாவும் அந்த வீட்டுலதான் இருந்துட்டு இருக்குது. அந்த கருமுனி அங்க இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை வச்சு நிறைய ஆண்களை வசியம் பண்ணி அங்க கொண்டு வருமா, கொண்டு வந்து நரபலி, அதாவது பலி எடுத்துக்கிடும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சொல்றாரு இந்த கருப்பசாமி. நீ எக்காரணத்தை கொண்டு அந்த பக்கம் போக கூடாது, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிக்கிட்டு, இனிமேல் அந்த முனியோ அந்த பெண்ணுடைய ஆன்மாவோ உன்னை வந்து தொடராது. அந்த பெண் வந்து கன்னி பெண்ணாக இறந்ததுனால, அதுவும் அவர் முனியால கற்பழிக்கப்பட்டு இறந்து போனதுனால அந்த பெண்ணுக்கு வந்து மோகினியாட்டு அவ
அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால நீ அந்த பக்கமே போக கூடாது. நீ இனிமேல் அந்த ஹாஸ்டல்லே தங்கி நீ படி, அதாவது அங்க நிக்கக்கூடிய இடத்துல நீ படிச்சுக்க, உனக்கு ஒரு 3 ஆண்டு காலம் இந்த ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த திருவேம்புடையார் கருப்பசாமியும் சொல்லி முடிக்கிறாருங்க. இதுதான் இங்க நடந்த சம்பவம். அதுக்குள்ளாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த கருப்பசாமி தான் சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு தேவையான சில விஷயங்களையும் அந்த பூசாரி பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 3 ஆண்டு காலம் இவரு ஹாஸ்டல்லே தான் தங்கி படிச்சிருக்கிறாங்க. அம்மாவும் அவருடைய அண்ணனும் போய் தான் பார்த்துட்டு வருவாங்க. அப்படிதான் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு சென்னையில வேலை கிடைக்குதுங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு. அப்படியே வேலையும் கிடைச்சிருது. வேலை கிடைச்ச பிறகு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிச்சு மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்ப அவர் நன்றாக தான் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு எங்க அண்ணன் எங்க அம்மா எல்லாருமே இங்க சென்னையில இருக்கிறாங்க. நாங்க அந்த ஊரை விட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரிதான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு நம்மளுடைய ஆனந்த சக்கரவர்த்தி. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தப்புகளை யாரும் மறந்தும் கூட செய்யக்கூடாது, அது இளவட்ட பசங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நான் முக்கி பேசினேன் இல்லையா, அதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது புதுசா வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.